இந்த மார்ச் மாதம் எப்படிப்பட்ட மாதம், இது எப்படிப்பட்ட நாட்கள், இதில் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பல பேருக்கு பல கேள்விகள், எண்ணங்கள் ஓடிட்டுருக்கலாம். இந்த மார்ச் மாதத்தில் கர்த்தர் நமக்கு என்ன வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 65:11 இப்படி எழுதியிருக்கு, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வருஷத்தை அவர் நன்மையால் முடிசூட்டி இருக்கிறாராம். நமது பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகிறதுன்னு இங்கே வேதத்தில் எழுதியிருக்கு. பாருங்கள், நம்ம பாதையெல்லாம் நெய்யாய் இருக்கும் அப்படின்னா இந்த மார்ச் மாதம் நம்மளுடைய பாதை நெய்யாக பொழியும் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. அப்போ நெய்யாய் பொழிகிறதுனா என்னங்க? இன்றைக்கி அநேகர் இந்த மாதிரி வசனங்களை படிச்சுட்டு குழம்பிடுறாங்க. நெய்யாய் பொழிகிறது அப்படின்னா ஆசீர்வாதங்கள், நன்மையான ஆசீர்வாதங்கள் நிறைவாய் அபரிதமாய் நமது வாழ்க்கையில் வரும் அப்படின்னு அர்த்தம். இந்த நிறைவான ஆசீர்வாதம், அபரிதமாய் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். எந்தெந்த விஷயத்தில் அபரிதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 35:11 மிகுதியான சமாதானத்தினால் இந்த மார்ச் மாதத்தை முடிசூட்டுகிறேன்னு சொல்கிறார். மிகுதியான சமாதானம். ஒரு மனிதனுக்கு, ஒரு குடும்பத்திற்கு முதலாவது ஆசீர்வாதம் சமாதானம். சமாதானம் இருந்ததுன்னா அந்த சமாதானத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதமும் புறப்பட்டு ஓடும் பாருங்க பிரியமானவர்களே. அப்போது சமாதானத்தை கர்த்தர் முதல் நமக்கு தருகிறார். அந்த சமாதானம் இந்த மார்ச் மாதம் நம்ம மேலே அபரிதமாக மிகுதியாக வரும் அப்படின்னு வேதம் சொல்லுது. இப்போ எல்லாரையும் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு எத்தனையோ கவலைகள் இருக்குது, எனக்கு அது வேணும், இது வேணும், இந்த காரியம் நடைபெறாமல் இருக்குது, அந்த காரியம் நடைபெறாமல் இருக்குது, இப்படி பல பேர் பல காரியங்களை சொல்லுகிறாங்க. பாருங்கள், ஆங்கிலத்தில் அதை சொல்லுவாங்க மணி மெட்டீரியல் மேன் பவர். மணி மெட்டீரியல் மேன் பவர். இந்த 3 காரியத்தில் அபரிதமான மிகுதியான பிளஸ்ஸிங்கை கர்த்தர் கொடுக்குறார். 3 காரியத்தில் மிகுதியான பிளஸ்ஸிங். இதுதான் கர்த்தர் சொல்லுகிற ஒரு பெரிய விஷயம். ஏசாயா 45 இப்படி எழுதியிருக்கு, எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்திற்கு தாண்டி உன்னுடையதாகும். அவர்கள் உன் பின்னே சென்று விலங்கிடப்பட்டு நடந்து உன்னுடனே மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்றும் அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்றும் சொல்லி உன்னை பணிந்து கொண்டு உன்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். இப்படி கர்த்தர் 3 காரியத்தை நமக்கு தருகிறேன்னு சொல்கிறார். அபரிதமான மிகுதியான ஆசீர்வாதம் இந்த 3 காரியங்களில் நமக்கு உண்டாகுது பிரியமானவர்களே. ஒன்று மணி, பணம், எகிப்தின் சம்பாத்தியம். 2வது மெட்டீரியல், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபம். 3வது மக்கள், நெடிய ஆட்கள். அப்படின்னா மிகவும் கனம் நிறைந்த, மிகவும் செல்வாக்கு நிறைந்த, மிகவும் அதிகாரம் நிறைந்த, கனம் நிறைந்த, செல்வாக்கு நிறைந்த, அதிகாரம் நிறைந்த மக்கள் உங்களிடத்திற்கு வருவாங்க. இந்த 3 விதமான பிளெஸ்ஸிங், ஆசீர்வாதம் நம்ம அனைவரையும் தேடி வரும் பிரியமானவர்களே. மறந்துடாதீங்க, இதை டெய்லி சொல்லுங்கள். பாருங்கள், இதை சொல்ல 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 அது உண்மையாகவே மாறிடும். ஒரு மனிதன் எதை சொல்லுகிறானோ அதை அவன் சுதந்திரிக்கிறான். தவறான காரியத்தை வாயை விட்டு சொல்லிடாதீங்க. இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வாயை திறந்து சத்தமாக சொல்லுங்கள். சத்தமாக சொல்ல சொல்ல நம்மளை சுற்றி இருக்கிற காட்டு மண்டலம் மாறும். நம்மளை சுற்றி இருக்கிற அசுத்தங்கள் ஓடி போகும், பரிசுத்தங்கள் வரும். நம்ம தேவ பிள்ளை
தேவன் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். மிக நன்றி. காட் bless you.